சாதாரண வேலை இல்லை, சாதாரண வேலை இல்லை. ஏன் அப்படின்னா பொருளாதார ரீதியும் அரசியல் அதிகாரத்திலையும் அதுக்கெல்லாம் முன்னிலையில் இருக்கிறாங்க. பொருளாதார ரீதியாக அரசியல் அதிகாரத்தெல்லாம் முன்னிலையில் இருக்கிறதுனால இடஒதுக்கீட்டு கூட பணத்தை கொடுத்து அவங்க மெடிக்கல் காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் எல்லாம் இடத்த வாங்கிடுவாங்க, சீட்டை வாங்கிடுவாங்க. இன்னைக்கு நம்மெல்லாம் குழந்தைகளை ஒவ்வொரு வீட்லையும் மாணவ மாணவிகளை தங்களுடைய குழந்தைகளை பிரைவேட் ஸ்கூலில் தான் முக்கால்வாசி தான் நம்ம படிக்க வைக்கிறோம். இன்னைக்கு அரசு பள்ளியில் நிறைய சலுகைகளை தருது. கொஞ்சம் பேசாம பேசுறது கவனிங்க. அரசு பள்ளியில் நிறைய சலுகைகள் தராங்க. இருந்தாலும் நம்மளுடைய குழந்தைகள் ஆங்கிலத்தில் பேச வேண்டும். நம்மளுடைய பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளுக்கு ஈக்குவலாக சமுதாயத்தில் பொருளாதார முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக பிரைவேட் ஸ்கூலில் இன்னைக்கு படிக்க வைக்கிறோம். பிரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய வருமானத்தை உயர்த்திட்டோம். எப்படி இன்னைக்கு பொருளாதார ரீதியாக நாடார்கள் கடுமையான உழைப்பின் மேல் இன்னைக்கு பொருளாதார ரீதியாக உயர்ந்து தனி வங்கி வச்சிருக்காங்க, தனியாக கல்லூரிகள் நடத்துறாங்க. தனியாக நம்மளாம் கல்லூரி நடத்தாட்டி கூட 24 மணி நேரத்தில் 17 மணி நேரம் 18 மணி நேரம் கடையில் நின்று வேலை செஞ்சு நாடார்களுக்கு போட்டி போடுற அளவுக்கு இன்னைக்கு கடையில் 24 மணி நேரத்தில் 14 மணி நேரம் நின்று வேலை செஞ்சு பொருளாதார ரீதியாக ஒரு அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம். இந்த அளவுக்கு இந்த மண்டபம் முடிச்சு இன்னைக்கு கூட்டம் போட்டு ஒவ்வொரு வண்டியில் வாகனத்தில் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறோம்னா பொருளாதார ரீதியாக உயர்வு ஒரு காரணம். அந்த பொருளாதார உயர்வுக்கு இந்த தமிழ்நாடு சமர தொழிலாளர் சங்கம் ஒரு காரணம். ஏன் தமிழ்நாடு சமர தொழிலாளர் சங்கம் ஒரு காரணம் சொல்லணும்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கலாம். இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் சங்கம்னா என்ன, சங்கம் இருந்தால் தான் ஒரு நம்மளுடைய சட்ட பாதுகாப்பு இங்கே இருக்கிறவங்களுக்காக தெரியும். ஆனால் வெளியே கிளை நிர்வாகிகள் போய் உறுப்பினர்கிட்ட சண்டா வாங்குறவங்களோ உறுப்பினர்களாக இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது. ஏன்னா கூட்டம் போட்டால் வர்றதில்லை. சண்டா கேட்டால் பெரும்பாலானவர்கள் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா சங்கம் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன, நம்ம தகுதினா இங்கே கடன் நேரத்தில் சம்பாதிக்கிறது கிடைக்கணும் போகிற வரணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு புரியோடு இந்த சங்கம் இருக்கிறதுனால தான் தகுதியமாக கடன்கள் வேண்டிய வேலை செய்ய முடியுது. யாரும் போய் டச் பண்ண முடியாது. எங்கெங்கேயோ இருந்து வந்தாங்க. இன்னைக்கு ஒரு காலத்தில் நம்ம காடு தோட்டத்துக்கு வாங்க கட்டிங் சேவைக்கு வாசப்பரமணி வா நாட்டுக்கு நம்ம நின்றுப்பாங்க. நம்ம 1 மணி நேரம் கழிச்சு போய் உட்காந்தோம்னா செஞ்சுட்டு போட்டு முடக்கிறத வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா நம்ம அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதாக இருக்குது. கட்டிங் சேவைக்கு பண்ணிக்கலாமா பண்ணலாமான்னு நம்ம கேட்குறோம். நம்ம கேட்டோம்னா 1 மணி நேரம் கழிச்சுடா 2 மணி நேரம் கழிச்சுடா ஸ்கூலுக்கு போயிட்டு வான்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு வளர்த்துட்டானுங்க. அப்படிங்கிற மனநிலை எல்லாருக்கும் இல்லைனாலும் கூட ஒரு சிலருக்கு இருக்குது. எப்படி இருந்தாங்க எப்படி இன்னைக்கு ஆயிட்டாங்க அப்படிங்கிற போட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு சிலருக்கு அந்த இடம் இருக்குது. ஆனால் நம்மளை டச் பண்ண முடியாது. களத்தில் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது இந்த சங்கம் தான். இந்த சங்கத்தை பற்றி நம்மளுக்கு தெரியறதை விட பொதுமக்களுக்கு அதிகமாக தெரியும். பொதுமக்கள் பேப்பரை படிக்கிறான். பேப்பரை படிக்கும்போது என்னப்பா செய்தி சங்கத்து சார்பில் வந்துகிட்டே இருக்குது, என்னப்பா வர்றீங்கன்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு சங்கத்தின் மூலமாக எல்லாரும் உயர்ந்து தொழில் செஞ்சு பொருளாதார ரீதியாக இன்னைக்கு ஒரு 60-70% பேர் வலுவாக இருக்கிறோம். குழந்தைகளை பிரைவேட் காலேஜில் படிக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். அவங்க படித்து முடிச்சு வெளியே வரும்போது அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு வேணும். சரியான கல்லூரியில் சேரணும்னா இடஒதுக்கீடு முக்கியம். அந்த இடஒதுக்கீடு இருந்தால் தான் கல்லூரிக்குள்ள நுழைய முடியும். 20% இடஒதுக்கீட்டில் 100க்கு மேற்பட்ட ஜாதி இருக்குது. அந்த ஜாதிகளெல்லாம் பின்னுக்கு தள்ளி நம்ம உள்ள நுழையணும். அதுக்கு இடஒதுக்கீடு வேணும். இன்னும் சொல்லப்போனா மருத்துவக் கல்லூரியில் இன்னைக்கு பிஜேபி வந்த பிறகு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரி உள்ள நுழையிறதுக்கு நீட் தேர்வுன்னு ஒன்று கொண்டு வந்துட்டான். இதெல்லாம் கொண்டு நம்மெல்லாம் முன்னேற அளவுக்கு நெருக்கிறாங்க. அப்படி நெருக்கிறத தவிர்க்கணும். அப்படி அந்த போட்டிகளெல்லாம் நாங்கள் காமிக்காமல் ஈஸியாக எங்களுக்கு இடம் கொடுக்கணும்னா தமிழக அரசு மருத்துவக் கல்லூரியிலும் செவிலியர் கல்லூரியிலும் எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி போட்டு 50 வருஷமாக கேட்டுருக்கிறோம். இன்னைக்கு அருந்ததியர்களுக்கு கலைஞருக்கு போது தனி இடஒதுக்கீடு கொடுத்துட்டாரு. இஸ்லாமிய மக்களுக்கு உள்ளொதுக்கீடு கொடுத்துருக்காரு. அதைத்தான் நம்மளும் கேட்டுட்டு இருக்கிறோம். ஏன் மருத்துவக் கல்லூரியில் கேட்குறோம்னா முன்னோர்கள் நம்ம ஆட்கள்லாம் முன்னோர்கள் நம்ம பாட்டம் பூட்டியெல்லாம் மருத்துவம் பார்த்துருக்காங்க. மருத்துவம் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் எல்லாம் பிரசவமே பார்த்தாங்க. பிரசவம் பார்த்தாங்க. அது இலவசமாக பார்த்தாங்க. யார் காட்ட ஏசனம் வாங்கலை, யார் காட்ட கட்டணம் வாங்கலை, இலவசமாக பார்த்தாங்க. இலவசமாக பார்க்கும்போது சுகப்பிரசவமாக பிறந்தது. சுகமாக குழந்தைங்க பிறந்தாங்க. ஒரு வீட்டில் 4 குழந்தை 5 குழந்தைங்க இருந்தது. சுகப்பிரசவம் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு நம்ம சொந்த வந்தவங்க நம்மளுக்கு தெரிஞ்சுங்களோ ஆஸ்திரேலியா அட்மிட் ஆகிருந்தா என்ன உங்களுக்கு ஆஸ்திரேலியா குழந்தை வந்துருச்சானா பிறந்துருச்சு பாரு எடுத்துட்டீங்கன்னு என்ன கேட்போம். நார்மலாக சித்திரிக்கலான்னு தான் கேட்கும். நார்மலாக சித்திரிக்கலான்னா 10 பேர்த்த கேட்டா 2 பேர்த்துக்கு தான் நார்மலாக இருக்கு. 2 பேர்த்துக்கு சித்திரிக்கு பண்ணிட்டா இன்னைக்கு குழந்தைய வெளியெடுக்கிறான். குழந்தைய வெளியெடுத்தா தான் பிரமாண்டமாக ஆஸ்திரேலியா கட்ட முடியும். நார்மல் பிரசவமாக இருந்தால் கட்டணம் கம்மியாக வாங்கணும். சித்திரினா இருந்தால் கட்டணத்தை ஏற்றி வாங்கி நாடி மேலே நாடி கட்டி ஆஸ்திரிய பிரமாண்டமாக கட்ட முடியும்.
இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து குழந்தைகள் மெடிக்கல் கல்லூரியில் சேர்றதுக்குமே இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்றதுக்கும் இன்னைக்கு எந்த கல்லூரி எடுத்தாலும் எல்லாம் செஞ்சா போட்டு வந்துட்டான். இதையெல்லாம் வந்து தடுக்கணும்னா நம்முடைய குழந்தைகள் ஈஸியாக மெடிக்கல் கல்லூரியில் சேரணும், இன்ஜினியரிங் கல்லூரியில் சேரணும், ஆர்ட்ஸ் காலேஜில் சேரணும்னா 3% இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி போட்டு இதை ஒரு கோரிக்கையாக வந்து மாநாட்டில் வைக்கிறோம். அது நம்மளுக்காக மட்டுமல்ல, நம்ம வேலை செய்யாம வேற வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, வேற வேலைக்கு போய் நம்ம வேலை செய்யாம நான் இல்லாதல்ல, நான் இந்த ஜாதிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சேர்ந்துதான் நம்ம போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால வந்து அவங்களுக்காக நம்ம போராட்டம் பண்றோம், நம்மளுக்காக கோரிக்கைகளை வைக்கிறோம். அதனால இதுக்கு ஒரு தீர்மானமா மாநாட்டில் வைக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொள்கை வளர்ச்சி செயலாளர்கள் பேசுற மாதிரி கார்பரேட் நிறுவனங்கள்னா வெளியாட்கள் வந்து இன்னைக்கு வந்து சலூன் வைக்கிறாங்க. வெளியாட்கள் வச்சாலும் கூட பரவாயில்ல, இந்திக்காரர் வந்து இன்னைக்கு வந்து சலூன் கடை வைக்கிறான். சலூன் கடை வச்சாலும் பரவாயில்ல, நீ தாராளமாக வச்சுட்டு போ, எங்கிருந்து வேணாலும் வந்து வைங்க. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து நாவிதர் மருத்துவர் இந்த மாதிரி ஆளுங்க இந்த கடையை வச்சுட்டு இருப்பாங்க, இது நாசும் கடைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இன்னைக்கு போய் உன்னை வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நானும் சலூன் வைக்கிறேன்னு வந்துட்டான். யார் நம்மளை வீட்டுக்குள்ள விட மாட்டேன், நீ சூத்திர தள்ளி நின்றுன்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி ஆளுகளாம் இன்னைக்கு வந்து சலூன் கடை வச்சா, இன்னைக்கு சலூன் கடை வச்சவங்களாம் சைக்கிளில் வந்துட்டு இருந்தாங்க, எனக்கெல்லாம் இன்னைக்கு காரில் வர அளவுக்கு ஆயிட்டாங்க. ஒரு நாட்டி கொள்முதல் போட்டால் போது, ரெண்டாவது கொள்முதல் போட வேண்டியதில்லை. வட்டியில் பேங்கில் கொண்டு போய் பணத்தை போட்டால் வட்டி கம்மி பண்ணிட்டான், அதனால பேங்கில் போட வேண்டியதில்லை. சலூன் கடை வச்சோம்னா அது அழுகு ஒரு வியாபாரம் கிடையாது, அது கெட்டு போட்ட வியாபாரம் கிடையாது. ஒரு தாட்டி கொள்முதல் போட்டா ஆள் கிடைக்கலைன்னா இன்னைக்கு அவனை கூட வச்சு நம்ம தொழில் நடத்தி அதுலேருந்து வருமானம் பார்த்துக்கலாம்னு சொல்லி போட்டு இன்னைக்கு பெரிய பெரிய முதலாளிகளும் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களும் இன்னைக்கு பெருநகரத்தில் வச்சிருந்தான், அப்புறம் மாநகரத்துக்கு வந்தான், அப்புறம் நகரத்துக்கு வந்தான். இப்ப கிராமங்கள் போரும் வந்து காப்பர் வைட்டு கிரீன் கண்டு இந்த மாதிரி கடைகளெல்லாம் வர்றதை பற்றி கவலை இல்லை, அவங்க கரெக்டாக கட்டணத்தை வாங்குறாங்க. ஆனா சமீப காலமாக ஒரு 5-6 வருஷமா வைக்கிற கடைகள் எல்லாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கடை வச்சு முன்னாடி வந்து போர்டு வைக்கிறான். 49 ரூபா சேவைக்கு, கட்டிங்க்கு 99 ரூபான்னு வைக்கிறான். இந்த பேட்டா சரக்கு கடையா கேட்டா திருப்பூர்ல முன்னாடி போர்டு வச்சிருந்தா தங்கம்னு ஒன்று இருக்கிறதுனாலதான் எவ்வளவு கடையில போர்டு வெளியே வைக்கிறானா. அந்த போர்டைகள்லாம் தூக்கி இன்னைக்கு ஈரோடு மாவட்டமா இருந்தாலும் சரி, திருப்பூர் மாவட்டமா இருந்தாலும் சரி, பெரிய ஆளுங்க வேற ஆளுகள் வந்து வைக்கிற சலூன் கடையில முன்னாடி போர்டு வைக்கிறான். அந்த போர்டைகள்லாம் வந்து சங்க நிர்வாகிகள் தூக்கி உள்ள ஓடுறாங்க, நீ உள்ள சும்மா வேணாலும் செய்யு, ஆனா வெளியே வைக்காதேன்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு அறிவுறுத்திட்டு இருக்கிறோம். ஆனா நாங்க சொன்னா மட்டும் பெருமாது, இது சட்டத்துல இடம் கிடையாது, எவனையும் வந்து வெளியே போர்டு வைன்னு சொல்லக்கூடாது, வெளியே போர்டு வைக்கிறத வந்து தடுக்கிறதுக்கு சட்டத்துல இடம் கிடையாது. ஏன்னா சட்டப்படி வந்தா நம்மளை பிடிச்சி உள்ள ஓட்டுவான். ஆனா சங்கம் ஒன்று நடத்தி நம்ம கும்பலா போய் சொல்றதுனால அரசு வந்து காவல்துறை வந்து நம்மளை கூப்பிட்டு அந்த கடைக்காரரை கூப்பிட்டு அறிவுறுத்துது. இந்த மாதிரி வந்து அவங்களுடைய தொழில், அவங்க காலகாலமா இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்காங்க, இப்படி போர்டு வைக்காதீங்கன்னு சொல்லி போட்டு போர்டையெல்லாம் உள்ள வைக்கணும்னு சொல்லி போட்டு காவல்துறை அறிவித்தது. நம்மளுடைய நிர்வாகிகள் நீங்கெல்லாம் போய் போர்டை உள்ள தூக்கி போடுறீங்க. அதனால இதை வந்து காலகாலமா நம்ம செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா பொது வேலை செய்யறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. பொது வேலை செஞ்சா எங்க குடும்ப வேலை பாதிச்சிரு, பொருளாதாரம் பாதிச்சுன்னு குடும்ப வேலை விட்டு போட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை, தொழிலை விட்டு போட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை. ஒரு சிலர் தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த ஒரு சிலரும் காலகாலத்துக்கு இந்த வேலையை செய்ய முடியாது. அதனால தமிழக அரசு கார்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து கடை வைக்கிறத நாங்கள் எதிர்க்கல, அவங்க உள்ள சும்மா செய்யறத நாங்கள் எதிர்க்கல. ஆனால் அவங்களுடைய கட்டணத்தை முரண்படுத்தின்னு கேட்குறோம். கட்டணத்தை வந்து முறையா வாங்க சொல்லு, முறையா நாங்கள் எப்படி 2 வருஷத்துக்கு ஒருக்கா போர்டு கட்டண அட்டை கொடுக்குறோமோ நாங்கள் வாங்கக்கூடிய ரேட்டை வாங்க சொல்லி அரசுக்கு வந்து அறிவுறுத்திற்காக 2வது தீர்மானமாக வச்சிருக்கோம். கார்பரேட் நிறுவனுடைய கட்டணத்தை வந்து முறைப்படுத்தி சொல்லி போட்டு 2வது தீர்மானமா கோரிக்கை வச்சிருக்கோம். 3வது தீர்மானமா லைசன்ஸ். இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் வந்து கிராமங்கள், குக்கிராமங்கள், நகரங்கள் எல்லாம் வந்து ஊராட்சியாக இருந்தாலும் நகராட்சியாக இருந்தாலும் மாநகராட்சியாக இருந்தாலும் நீங்கள் கடைக்கு வந்து லைசன்ஸ் வாங்கிக்கங்க, கடைக்கு வந்து லைசன்ஸ் வாங்கிக்கன்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, தாராளமாக வாங்கிக்கிறோம், நாங்கள் வாங்கலைன்னு சொல்லல. ஏன்னா கோயில் குளத்துக்கெல்லாம் வந்து இன்னைக்கு லோக்கல் கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணாலும், கோயிலில் வருஷம் நோம்பி சாட்டினாலும் அதுக்கெல்லாம் நாங்கள் வரி கொடுக்குறோம். இன்னைக்கு கோயிலில் வந்து வரி கேட்குறான். கோயிலில் சாட்டினாலும் சரி, கோயிலில் நம்ம பகுதியில் கோயிலில் நோம்பி கும்பிட்டா அதுக்கு வந்து டொனேஷன் கேட்கறதில்ல, வீட்டுக்கு வரி வச்சுருக்கோம். கோயிலுக்கு வந்து வரி வச்சுருக்கு. எப்படி வரிவேல் வரத்தில் வந்து அல்வாவாசி கேட்பானா, ஆனால் கோயிலுக்கு வரி வாங்கறதுன்னு வசூல் ஆரம்பிச்சிடலாம், இங்கிருந்தே ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லி போட்டு ஒரு வீட்டில் 2 பேர் போட்டு இங்கிருந்தே ஆரம்பிச்சிடலான்னு. வீட்டில் கோயில் கட்டுறதுக்கு வரி வேணுமா, வாங்க வரி விடு கேட்பானா. அந்த மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு பகுதியிலையும் நோட்டீஸ் ஆச்சுன்னா கோயிலுக்குன்னு வரி கொடுக்குறோம். அதனால தொழில் வரி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக வரி போடுங்கன்னு சொல்லி போட்டு கேட்குறோம். தாராளமாக வரி போடுங்க, நாங்கள் கட்ட தயார் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து முறைப்படுத்தி போடுங்க.
வரினா எப்படி போடுவீங்க? சேர் கணக்கு வச்சு போடுவீங்களா? இல்லை 10க்கு 16 10க்கு 11 இந்த மாதிரி நிலம் இந்த அளவு கணக்கு வச்சு போடுவீங்களான்னு கேட்குறான். அதுக்கு சரியான பதில் இல்லை, சரியான பதில் இல்லை. அதனால வந்து இதை வந்து முறைப்படுத்துங்க. சேர் அடிப்படையில் போடுறீங்களா, ரூம் அடிப்படையில் போடுறீங்களா, 6 மாதத்துக்கு ஒருக்கா வரியா, 1 வருஷத்துக்கு ஒருக்கான்னு சொல்லி போட்டு ஒவ்வொரு சங்கமும் ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே ஒவ்வொரு மாவட்ட கலெக்டராகவும் கேட்டிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் சரியான பதில் இல்லை. அதனால தான் சொல்கிறோம், வரி கட்டுறதுக்கு தயார், உரிமை வாங்கிக்கிறோம், லைசன்ஸ் வாங்கிக்கிறோம். ஆனால் அது எப்படி போடுறீங்க? 6 மாதத்துக்கு ஒருக்கா போடுறீங்களா, வருஷத்துக்கு ஒருக்கா போடுறீங்களா, இல்லை சேர் கணக்கில் போடுறீங்களா, நிலக்கணக்கில் போடுறீங்களான்னு சொல்லிவிட்டு அதை கேட்குறோம். அதுக்கு சரியான பதில் இல்லாதனால தமிழக அரசுக்கு 3வது கோரிக்கையாக அதை மாநாட்டில் வைக்கிறோம். இந்த மாதிரி வந்து உரிமம் எடுப்பதற்கு எங்களுக்கு சரியான விளக்கம் வேணும்னு சொல்லி போட்டு 3வது கோரிக்கையாக அதை வைக்கிறோம். 4வது கோரிக்கையாக நலவாரியத்தை பற்றி. நலவாரியத்தை பற்றி பேசணும்னா ஏற்கனவே நான் முதல்ல பேசுன மாதிரி 1941 அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது யாரும் அந்த கட்சியை திரும்பி பார்க்குறக்கு ஆள் இல்லை. அதை தீண்டத்தகாத கட்சியாக நினைச்சாங்க. கருப்பு சட்டைக்காரன் வந்துட்டான், கருப்பு சட்டை ஓட்டு வந்து ஊரை கெடுக்கிறதுக்கு வந்துட்டான். ஜனாமிக்கெல்லாம் கிராமங்கள் தோறும் மிட்டாமராசுகள், பஞ்சாயத்துகள் இந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க. உள்ளே ஊரில் கட்சி ஆரம்பித்ததில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து சலூன் கடையில் தான் படிச்சுட்டு சலூன் கடையில் தான் பேப்பர் படித்து போனாங்க. அப்படி இருந்த காலத்தில் 1967 அண்ணா ஆட்சியை பிடிச்சாரு. அதுக்கப்புறம் கலைஞர் 1989 மீண்டும் ஆட்சியை பிடிச்ச போது இந்த சலூன் கடைக்காரர், சாதா கடைக்காரர் தான் இந்த முன்னேற்றத்துக்கு ஒரு காரணமாக தான் எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணோன்னு சொல்லி கொண்டு முடிதெழுத்துவோர் நலவாரி ஆரம்பித்தாங்க. முடிதெழுத்துவோர் நலவாரி ஆரம்பித்து ஏறக்குறைய அவர் காலத்தில் 5 வாரியில் இருந்தது. ஃபண்டில் பணம் இருந்தது. நம்மளாம் ஏதாச்சும் உதவி கேட்டால் அந்த நலவாரியத்து மூலமாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 18 நலவாரியம் இருக்குது. யார் போய் கேட்டால் நலவாரி மூலமா இந்த வச்சுக்க, பூசாரிய நலவாரியமா இந்த வச்சுக்க. இப்போ கடைசியாக பார்த்தா திரைப்பட தொழிலாளர்களுக்கு நலவாரியம் வச்சுருக்காங்க. யார் போய் கேட்டாலும் இந்த